சீக்கிரம் கொரில்லா ஸ்ட்ரைக்கோட முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலாவா? என்னோட கொரில்லா ஸ்ட்ரைக் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல. இது வேலை செய்யல. நாம இன்னும் பெருசா யோசிக்கணும். சீக்கிரம் சந்திப்போம். என்ன பண்றது? உன்னோட கதையை நான் முடிக்க விட மாட்டேன். கண்டிப்பா உன் கதையை முடிக்க தான் போறோம். தப்பா போச்சு. இன்னும் நிறைய நம்ம வாய மூடு. இதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன். இப்ப யாரு வந்து நிக்கிறது? இப்ப பாருங்க என்னோட ஐடியா எப்படி இருக்குன்னு. அந்த கேக்கட்ரான் வந்து லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். டீம் உங்களை பாத்துக்கிட்டோம். ஆல்ரெடி உங்களுக்கான ரோபோட்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. நான் போயிட்டு வரேன் गाइस. குட் லக் டெவின். நீங்க தோக்க போறீங்கடா. குட் பை சொல்லி மேல அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்கள டவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நாம என்ன வேகமா போய் ஆகணும். www.teamworldtamil.com. வெயிட். எல்லா பொசிஷன்ல இருக்கு. Razor Zord Battle Mode. என்னையே ஸ்லைஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? அந்த டவர் கிட்ட எந்த தவறும் பண்ணாத. ஓ, ஷீல்ட் இருக்கு அவங்க கிட்ட. பாத்து ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா எங்க சிஸ்டம்லாம் கிராஷ் ஆயிடுச்சு. இப்ப நான் அதை எப்படி போய் அங்க அட்டாக் பண்றது? ஹே க்ரூஸ், நம்ம அதை ரீபூட் பண்ணி ஆகணும். அப்பதான் எல்லாமே சரியாகும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் எடுக்கலன்னா சந்தோஷம். ஏன்னா பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. No, more fights. ஸ்மாஷ், ஜாக், ரேஞ்சர்ஸ் பிரச்சனையில இருக்காங்க. நம்ம ஸ்குவாட்ஸ உடனே அனுப்பணும். நீங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள காப்பாத்துங்க. நாங்க ஜோட்ஸா மாதிரி அங்க போகணுமா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போங்க, சீக்கிரமா அங்க போங்க. ஓகே மேம். இது எப்படி போயிட்டு இருக்கு க்ரூஸ்? சாரி, இன்னும் ரீபூட்டிங் ஆயிட்டு இருக்கு. ஹே, அவங்க வந்துட்டாங்க. நீ கவலைப்படாத நண்பா. உங்களுக்கு உதவி பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். Fiery blast. நல்லா ஸ்பீடா இருக்கணும். இனி அவனை சும்மா விடக்கூடாது. ஆனா அந்த சீல்ட உடைச்சிட்டு உள்ள போக முடியாது. இந்த பஞ்ச வாங்கிக்கோங்க. நாம ஒண்ணு புடிச்சாச்சு. கேட்டீங்க. அடிச்சதே. டேவின், இந்த ஜோட் ரொம்ப டைம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடைச்சிருச்சு. என்னது? இப்போ நீ புடி பார்க்கலாம். முடிஞ்சது. இப்போ இதோட கதையை முடிச்சிடலாம். வேண்டாம், சொன்னா கேளு. பீஸ்ட் எக்ஸ் பிளாஸ்ட். நான் வேணா இப்ப தோத்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன ஜெயிக்க முடியாது. சரியான நேரத்துக்கு சரியான வேலையை பார்த்திருக்கோம். சிஸ்டம் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரீபூட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க இருக்கல்ல? இங்கதான் இருக்கேன். நீ முன்னாடி என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? கெகட்ரான்ஸோட எக்ஸ்ப்ளோர்ட்ஸ்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்குன்னு சொன்னார், ரைட்? ஆமா, அது என்ன போ?
அது என்னோட சிஸ்டம்க்கு இப்போ உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நான் யூஸ் பண்ணி அதை வச்சு இது எல்லாத்தையும் நான் சுத்தமா அழிச்சிடுவேன். என்ன ஆரம்பிக்கலாமா? 100% ரீபூட் ஆயிருக்கு. அதுக்கு நம்ம ஃபுல் பவரை கொடுக்கணும். ஓகே, கொடுத்துடலாம். ரெடி? விட மாட்டேன். அத ஒரு வாட்டி ஸ்லைஸ் பண்ணதுக்கே இப்படி ஆயிடுச்சு. ஹேய், அந்த வைரஸ் எலிமினேட் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இப்ப இத நாம கைப்பற்றிட்டோம். நமக்கு உதவியா இருக்கும். பார்க்கலாம். இந்த டெலிவரிக்கு ரொம்ப நன்றி. ஈஸி ஈஸி, ரொம்பவே கிரேட். இது சேஃப்டியா வச்சாச்சு. இப்ப போலாம். மரண மாஸ். இப்ப எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த பீஸ்ட்ல இருந்து நான் எவ்வளவு டேட்டா எடுக்க போறேன்னு நினைச்சாலே எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியுதா? நீ யோசிச்சதெல்லாம் இத காப்பாத்துறதுக்கு தான். ஆனா உன்னோட கோல்டு பேஜ் அநியாயத்துக்கு ஃபிளஷ் ஆயிடுச்சு. வாயை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல மூடிக்கிட்டு சார். நம்பிட்டேன். நாங்க முன்னாடி கலெக்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு சார். அதுக்கு என்ன பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் யூஸ்லெஸ் கிடையாது. டிகர் ஜான், சான் வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்ற? யா, இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய், அங்க உன்னோட தங்கச்சி இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருப்பா, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட். பாப்பா பாப்பா, தங்கச்சி, பாப்பா, தங்கச்சி, உனக்கு என்ன ஆச்சு? தங்கச்சி, ஏம்மா இப்படி பண்ண? என்னோட பசங்க விளையாட்டுக்கார பசங்க இப்படிதான். டாட், எனக்கு ஒரு சின்ன வேலை, அதனால நான் வெளியே வந்திருக்கேன். அங்க நீங்க எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு சர்ஜி கால் பண்ணா. என்ன சொன்னார் அவரு? உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாரா? எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ற? என்ன மன்னிச்சிருங்க டாட். இதுக்கு நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். உங்க அப்பாவா? ஆல்ரெடி ஸ்கோர் 1 ஆயிடுச்சு. அங்க கொஞ்சம் டிவி பாரு. முன்னாடி நான் பயங்கரமான கிரிட்டிக்கா இருந்தேன் அந்த பேட்டில் ஃபோர்ஸுக்கு. ஆனா இப்போ அவங்க ஹீரோயிசத்தை நான் பார்த்தேன். அது பவர் ரேஞ்சர்ஸ பத்தினது. அவங்க இன்னைக்கு ஆக்ஷன்ல இருக்கிறத நான் பார்த்தேன். நான் இத உறுதியா சொல்றேன். உங்களுடைய ஐடென்டிட்டி எப்பவுமே சீக்ரெட்டா இருக்கணும். நீங்க இப்படி இருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீ பாத்தியா, உங்க அப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுறாரு. இந்த ஊரே பெருமைப்படுது. கண்டிப்பா பெருமைப்படுவாரு.